செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 7 வழக்கறிஞர்களின் பட்டியலை தயாரித்து செல்போன் தொடர்புகள் வைத்து அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு கும்பல் படுகொலை செய்தது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்டமாக தனிப்படை போலீசார் மொத்தம் 11 நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள ஒரு முக்கியமான நபரான திருவேங்கடம் என்பவரை என்கவுண்டர் செய்தனர் போலீசார். இந்த நிலையில இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில அடுத்தடுத்து கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று மொத்தம் 3 பேரை கைது செய்தனர் இவ்வழக்குல. அதில் 2 பேர் வழக்கறிஞர்களாகவும் செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில திடுக்கிடும் தகவல்களான வெளியாகி வருகிறது. அதாவது இந்த வழக்குல இதுவரை கைது செய்யப்பட்ட நபர்கள்ல 4 நபர்கள், அதாவது திமுக, அதிமுக, பாஜக, தமாக என்ற 4 கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கொலைக்கு தொடர்பு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய அந்த 4 நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல மொத்தம் 7 வழக்கறிஞர் மற்றும் 3 பெரிய ரவுடிகளுக்கு இதுல தொடர்பு இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களின் தொடர்புகளை வைத்து செல்போன் தொடர்புகளை வைத்து அடுத்தடுத்து இந்த வழக்குல தொடர்புடைய நபர்கள் குறித்தும் அதன் மேல இந்த ஆயுதங்கள் யாரு விற்பனை செய்தனர், எங்கிருந்து வாங்கப்பட்டது, நாட்டு வெடிகுண்டு எங்கிருந்து வாங்கப்பட்டது என அடுத்தடுத்து கைது நடவடிக்கையில இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை 7 வழக்கறிஞர் மற்றும் 3 பெரிய ரவுடிகளுக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்பு இருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர்களது செல்போன் அடையாளங்களை வைத்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல முக்கியமான நபரான இந்த அருள், மலர்கொடி மற்றும் அரியரன் ஆகியோர் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதனை வைத்து தற்போது யார் யாரெல்லாம் இதில் உள்ளனர், ஏற்கனவே இதில் கைது செய்யப்பட்ட அரியரன் என்பவர் தமாகவில் இருப்பதும், அவர் ஏற்கனவே 3ஆம் மாதமே இந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதும், தற்போது அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.